ஐயா எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணுங்க ஐயா. அப்படியே நம்ம போயிட்டு சிவகங்கை கோர்ட்ல அக்யூஸ்ட் ஆஜர்படுத்திட்டு வரக்கு ஒரு 12 மணி ஆகுங்க ஐயா. சரி, எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்துடலாங்க ஐயா. சார், என் சைக்கிள் காணாம போச்சு. இங்க வந்து அடையாளம் பார்த்து எடுத்துக்க சொன்னாங்க. அப்படியா? அங்க நிக்கிற சைக்கிள் உங்க சைக்கிள் இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ. எல்லாமே பச்சை கலர் சீட்டா இருக்குங்க. சித்தப்பா, கோபி, நான் பாத்துட்டேப்பா உன் சைக்கிள் இங்க இல்ல. வா போலாம். நீங்க எப்ப? நான் வேணா போய் பாக்கட்டுமா? இல்ல, நான் பாத்துட்டேப்பா. இல்ல உன் சைக்கிள் இங்க. சரியா பாத்துட்டீங்களா சித்தப்பா? நீ வேணா பார்ப்பா. இல்லப்பா உன் சைக்கிள் இங்க. பெரியவே, அவர் சைக்கிள் எதுன்னு அவருக்கு தெரியும். உங்க சைக்கிளை மட்டும் பார்த்து எடுத்துட்டு போங்க. ஆமா, யார் இவரு? போலாம் சித்தப்பா, வாங்க. இருங்க. ஓ, உங்க தங்கச்சி ராகினிய கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து சத்தம் போட்டு கூட்டிட்டு போனாரே, அந்த சித்தப்பா இவர் தானா? அந்த சித்தப்பாவா? ஏன் சார் அந்த பொண்ணு கூட்டிட்டு போனீங்க? அது ஆமா சார், அந்த பொண்ணு வேலை செய்யணும்னு ஆசையா வந்தா. அவளை ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுல உட்கார வச்சிருக்கீங்க. இது வன்முறை இல்லையா? ஏன் சார் பொம்பளை பிள்ளைங்களை இப்படி அடக்கி வைக்கிறீங்க? ஆமா, எந்த நூற்றாண்டுல இருக்கிறீங்க நீங்க? கோபி, என்ன பேசுறாங்க இவங்க? என்னங்க நீங்க எல்லாமே தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ தேவையில்லாமையா? அந்த வேலையை வாங்கி கொடுத்ததே நான் தான். அதுக்காக எவ்வளவு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே, சொல்லுங்களேன். நீங்க பாட்டுக்கு வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டீங்க. தப்பு சார், நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. கோபி, சித்தப்பா, மலர் மேடம். ஓஹோ, அவதானா நீ? அன்னைக்கு 2 பேரும் பைக்ல இப்படி போய்கிட்டு இருந்தீங்கல்ல, சரியா கவனிக்கல நானு. அதான் அந்த பொண்ணுதான் சார் நானு. அதை விடுங்க. ராகினி மேட்ராவது பரவாயில்ல. உங்க பொண்ணு, சொந்த பொண்ணு காமு, அவளை கண்ணு மணி தெரியாம அடிச்சு ஹாஸ்பிட்டல். அந்த சித்தப்பா இவர் தானே? போலாம் சித்தப்பா. இருடா சார், 1 நம்பர் மேல் சேவனி சார். நீங்க ஆணாதிக்கவாதி. பெத்த பொண்ணா இருந்தாலும் கண்ணு மணி தெரியாம அடிக்கிறது சுத்த மிருகத்தனம் சார். கோபி, என்னடா நம்ம குடும்ப விஷயம் எல்லாத்தையும் மட்டும் சொல்லிடுறியா நீ? என்னடா இப்படிதானா சார்? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவர்கிட்ட நான் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க. ஓ, நம்ம ஃபேமிலி மேட்டர் இவ பேசுறாளேனா? நம்ம ஃபேமிலியா? என்னடா இது? சமூக பிரச்சனை சார், யார் வேணாலும் பேசலாம். பொண்ணுங்களெல்லாம் அடிமை மாதிரி அடக்கி வைக்காதீங்க சார். அவங்க இயல்புல விடுங்க, புரிஞ்சுதா? சரி, உங்க சைக்கிளை தேடி பாருங்க. சைக்கிள் தாங்க இல்லையா? என்னத்த பாக்குறது சார்? உங்களுக்கு பவர் ப்ராப்ளம் இருக்கும். உங்க சைக்கிள் எதுன்னு போய் பாருங்களேன். நீங்க நல்லா பாத்துட்டீங்களா சித்தப்பா? நான் பாத்துட்டேன்டா. இல்லடா அங்க சைக்கிள். முதல்ல போலாம் வாங்க சித்தப்பா. சைக்கிள் இல்லையா? சரி, ஓகே, அதுக்காக ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்த ரவுண்ட்ல எப்படியும் கிடைச்சிடும். போலாம் சித்தப்பா, வாங்க. வா. இருங்க, இங்க வாங்க. அடங்க வாங்கண்ணா, உங்களதான் இங்க வாங்க. இருங்க சார். ஆமா, இந்த சின்ன விஷயத்துக்கா வெளியில எல்லாம் என்ன பார்த்துட்டு பேசாம போனீங்க? சின்ன பிள்ளைத்தனமா இருக்குதே. சரி, ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே சார், நான் சொன்னதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொண்ணுங்களெல்லாம் ஈக்குவலா நடத்தலனாலும் கொஞ்சமாவது மரியாதையா நடத்துங்க சார். பெத்த பொண்ணை நீங்க கொடுமைப்படுத்தினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வருவால மருமக, அவ உங்களை கொடுமைப்படுத்துவா சார். புரிஞ்சுதா? என்ன தம்பி? காம்பவுண்ட்ல யாருமே காணோம். இன்னைக்கு கோயில்ல லட்சார்ச்சனை, எல்லாரும் அங்கதான் போயிருக்காங்க. நாங்களும் அங்கதான் போறோம். வரோம். மறேன்னு கோபி, என்னடா இந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது?
என்ன வாய், என்ன தைரியம்? என்னடா ஒரு ஆம்பளை கிட்ட பேசுறமே, வயசுல மூத்தவர்கிட்ட பேசுறவன் கூட இல்லாம எப்படி பேசிட்டு போகுது இது? சரி, நீ என்ன நம்ம வீட்டு சங்கதிகள் அத்தனையும் ஒண்ணுன்னா புட்டு புட்டு உடைச்சிருக்கியா அந்த பொண்ணுகிட்ட? இல்லையே, நம்ம வீட்டு பிரச்சனை அத்தனையும் லைனா அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கு. அண்ணன் கூட இப்படி என்ன கேள்வி கேட்டது இல்லடா. இந்த பொண்ணு என்னடா எங்க பேச்சு பேசுது? இல்ல சித்தப்பா, நம்ம ராகினி வேலைக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணது அவங்கதான். அதனாலதான் ராகினி விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. காம விஷயம்? அது காமூட நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. அது அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. கோபி, எதுலயும் ஒரு அளவு வேணும்பா, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிங்க சித்தப்பா, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்விதான் கேட்கணும். என்ன கேளு. அந்த பொண்ணு கடைக்கு வந்து நான் இல்லாதப்ப பாண்டிக்கிட்டே காஜா பேண்ட்டையும் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய சைக்கிள் கிடைச்சிருக்கு, அதுல உங்க சைக்கிள் இருக்கான்னு பார்த்து அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கு. நான் கடைக்கு வந்தோன்னு என்கிட்ட தகவல் சொன்னாங்க. உடனே நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இந்த மாதிரி விஷயம் போய் பார்க்கட்டுமா வேண்டாமான்னு உங்க பெர்மிஷன் தான் கேட்டேன். நீங்க போயிட்டு வான்னு சொன்ன பிறகுதான் நானே அங்க வந்தேன். ஆனா எனக்கு முன்னாடி நீங்க அங்க வந்து நிக்கிறீங்க சித்தப்பா. ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? அது அது இல்ல சித்தப்பா, சின்ன வயசுல நீங்க என்னை பார்த்துட்டு இருக்கீங்க. என் குணம் எப்படி, நான் எப்படி நடந்துக்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தாண்டி என்னை நீங்க சந்தேகப்படுற மாதிரி பேசுனீங்கன்னா ஒண்ணு என்னை நம்பல, இல்ல என்னை நீங்க புரிஞ்சுக்கல சித்தப்பா. அப்படி இல்லடா கோபி, இல்ல. டேய், என்னை விட நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நான் நம்பிக்கிட்டு இருக்காங்கடா. ஆமாண்டா கோபி, நான் ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குடா. ஆமா, அண்ணனும் நானும் நீயும் பாண்டியும் மாதிரி இருந்த காலத்துல வாழ்க்கை எவ்வளவு சிக்கல இல்ல, ரொம்ப சுலபமா இருந்துச்சு. ஆமா, பரம்பரையா வந்த வித்தையை வாசிச்சு அதுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். புஷ்பாவை கூட கட்டி வைக்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையே தெரியலடா. ஆமா, எதிர்காலத்தை பத்தி பயமே இல்லாம இருந்தோம்னு வச்சுக்கேன். ஆனா இப்ப அப்படியா தான் இருக்கு? இப்ப குடும்ப நிலைமை அப்படியா இருக்கு? சொல்லு. 5 பொம்பளை பிள்ளைங்கடா, 5 பொம்பளை பிள்ளைங்களை கரையேற்றணும். அண்ணனுக்கு வயசாயிடுச்சு, எனக்கும் வயசாயிட்டே போகுது. ராசப்பா ஒரு மாதிரி ஆயிட்டான். உன் அண்ணன் எங்க ஓடி போனானே தெரியல. கோபி, நீயும் பாண்டியும் தாண்டா இருக்கீங்க. பாண்டி ஒரு வெடலை பையன், இன்னும் அவன்கிட்ட அந்த வெடலைத்தனம் போகவே இல்லை. ஆனா டே கோபி, நீ அப்படியாடா? உன்னை நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கேன்டா. உன்கிட்ட அப்பவே ஒரு பொறுப்புணர்வு உண்டு. ஆமா, அண்ணன் நானும் கல்யாணம் கச்சேரின்னு போயிட்டு வரும்போதெல்லாம் உங்க எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவோம். ஆனா நீ என்ன பண்ணுவ, தம்பி தங்கைகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு கடைசியா தான் நீ சாப்பிடுவ. அப்பவே அவ்வளவு பொறுப்புடா உனக்கு. ஆமா, நீ காலேஜில் படிக்கிறப்ப கூட எங்களுக்கு ஒன்றும் ஒரு பெரிய செலவு ஒன்று வைக்கல. ஆமா, நீ படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு போன, வேலை கிடைக்கலன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊரெல்லாம் சுத்தல. நீ இந்த டெய்லரிங்னு தொழில கத்துக்கிட்ட, கடை வச்ச, சம்பாதிக்கிற. இன்னைக்கு இந்த குடும்பத்தோட பாதி பாரத்தை நீ தான்டா சுமக்கிற. அனாவசியமா எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுடா. ரொம்ப பொறுப்பான பையன்டா நீ. ஆமா கோபி, சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு நாளும் உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். உன் மேல மரியாதை வளர்ந்துகிட்டே இருக்கேன். உன்னை நான் உயர்வா நினைச்சுக்கிட்டே இருக்கேன்டா. மனசுல நிறைய இருக்குடா உன்கிட்ட சொல்றதுக்கு. ஏய், உன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சதுனால தான்டா இன்னைக்கு நான் இவ்வளவு கவலைப்படுறேன். எப்படி சித்தப்பா என் மேல இவ்வளவு நல்ல அபிப்பிராயமும் நம்பிக்கையும் வச்சிருக்கீங்க, ஆனா என்கிட்ட நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிறீங்களே? ஏன்
டேய் அது நீ நினைக்கிற மாதிரி அவ நம்பிக்கை இல்லடா. அவ நம்பிக்கை இல்ல, பயம். மலை மாதிரி உன்னை நம்பிக்கிட்டு இருக்கமேன்ற பயம்டா. ஆமாண்டா. டேய் நீ திசை மாதிரி போயிடக்கூடாதுங்கிற பயம்டா. டேய், இந்த பாரு, நீ என்னதான் பொறுப்புள்ள பையனா இருந்தாலும் உன் வயசுடா, வாலிபம். நீ தப்பா போயிடக்கூடாதுங்கிற பயம்டா. நான் போக மாட்டேன் சித்தப்பா, அப்படி போக மாட்டேன். நீ போக மாட்டடா, நீ போக மாட்ட. ஆனா இன்னைக்கு சூழ்நிலை அப்படி இல்லடா. இப்ப இருக்கிற பொண்ணுங்களை நிறைய பேரை நம்ப முடியல. யார் எப்படின்னு சொல்ல முடியல கோபி. காலம் கட்டு கிடக்கு. பாரு இந்த ஈவி போன என் கண் முன்னாடி உங்ககிட்ட அப்படி இழஞ்சுக்கிட்டு நிக்குது. பயமா இருக்கு கோபி. நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை சித்தப்பா, நான் கரெக்டா இருப்பேன். நீ கரெக்டா இருப்படா. கோபி, என்ன பார்த்தா இந்த சித்தப்பா என்ன ஒரு சுயநலவாதியோன்னு உனக்கு தோணுதா? தோணும். ஆமா, எனக்கே தோணுதடா. எனக்கே தோணுத. ஆமா, நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கணும், இப்படி வளரணும், இப்படி ஆளாகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனே. கண்டிஷன் போடுறேன்டா. ஆமாடா, நான் சுயநலவாதி தான்டா. இல்ல சித்தப்பா, நீங்க சுயநலவாதி இல்ல. நீங்க நம்ம குடும்பத்துக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க. நம்ம குடும்பத்துல உள்ள எல்லா சார்பாக தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இது எப்படி சுயநலமாகும்? நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன் சித்தப்பா. கோபி, நீ சின்னவனா இருந்தாலும் நான் உன்கிட்ட தான்டா என்னோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியுது. ஆமா, பாண்டிக்கிட்டு சொல்ல முடியாது. எதை பத்தியும் கவலைப்படுறீங்க சித்தப்பா. இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள என் மேல நீங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்கிறதையும் என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறதையும் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இவ்வளவு சொன்ன பிறகு நான் எப்படி தப்பு பண்ணுவேன்? தப்பு பண்ண மாட்டேன் சித்தப்பா. உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். கண்டிப்பா உங்க நம்பிக்கையை காப்பாத்து சித்தப்பா. என்னங்க போஸ்ட் மாஸ்டர், நான் இன்னைக்கு நேரத்தை தென்னை மரம் குத்தகை எடுக்கிறேன். 10 வருஷம் அனுபவம் இருக்கு. ரேட்டை பார்த்து சொல்லுங்க. தென்னை மரத்தை குத்தகை விடுறதுல எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கியா. நான் சொல்றதுதான் ரேட்டு. கொஞ்சம் இறங்கி வாங்க. அதெல்லாம் முடியாதியா. தென்னை மரத்தை பார்த்தல எவ்வளவு உசரம் இருக்குன்னு. இதான் உங்க முடிவா? இத பாரு, தென்னை மரத்துல இருக்க தேங்காய் நெத்தாகி கீழே விழுந்து வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். நான் சொல்றதுதான் ரேட்டு. விருப்பம் இருந்தா எடு, இல்லன்னா கிளம்பி போயா. இதான உங்க முடிவு? அவ்வளவுதான்யா. சரி. அண்ணே அண்ணே, ஆ? ஒரு நிமிஷம் இருங்க. என்னக்கா? அவர் என்னடா 30 ரூபாயிலே நிக்கிறாரு, நீங்க 25லயே இருக்கீங்க. கடைசியா சொல்றேன், 28 வச்சுக்கலாமா? 28 ஓகேக்கா. அப்ப பேசுங்க. அக்கா 28ன்னு சொல்றாங்க, ஓகேவா? ஏயா, அவ என்ன மேலதிகாரியா? அவ ரேட்டை சொன்னா நான் ஒத்துக்கணுமா? இது என் பாட்டன் சொத்தியா. இந்த பொருளுக்கு நான் தான் விலை வைப்பேன். நான் சொல்ற ரேட்ல பைசா குறைஞ்சாலும் நோ இளநீ, நோ தேங்காய், நோ மட்டை, நோ கான்ட்ராக்ட். அவ்வளவுதான், புரியுதா? இதான் உங்க முடிவா? ஆமா, போயிட்டு வாயா. ஏண்டி புஷ்பா, ஆ? நம்ம வீட்ல என்ன லெமன் ரைஸா? ஏன் கேக்குறீங்க? அங்க பாரு, உன் உடன்பிறப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஏங்க, அன்னைக்கு நீங்க அவ்வளவு பேசினதுக்கு அப்புறமும் அவங்க நம்ம வீடு தேடி வராங்க. அவங்கள பெருந்தன்மையா வாங்கன்னு சொல்லுங்க. வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் மாப்ள. வாங்கண்ணே. வா கோபி. எங்க பிள்ளைங்கெல்லாம் காணும்? சம்பந்தம் உள்ள இருக்கான். மகா ஃப்ரெண்டு காயத்ரி வீட்டுக்கு போயிருக்கா. சுமதி பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கானே. சரி சரி. வாங்க வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க. இல்ல, அன்னைக்கு நடந்த சம்பவம் மனசுல உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. உள்ளபடியே அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். மாப்ள, எங்க தங்கச்சியை நீங்க கட்டிருக்கீங்க. என்னதான் இருந்தாலும் சொந்தம் அவ்வளவு சுலபமா விட்டு போயிருமா? அடிச்சுக்கிட்டாலும் முடிச்சுட்டாலும் நீங்க எங்க மாப்பிள்ள. அதனால 3 பேரும் சேர்ந்து ஒன்னா அடிக்க வந்திருக்கீங்களாக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு மன்னிப்பு கேட்டு போலாம் தான் வந்து. ஆமா. அப்படியா? ஆமா. ஐயோ, நிக்கிறீங்களே. புஷ்பா, வேடிக்கை பாக்குற. குடிக்க தண்ணி எடுத்துருவா. சரிங்க. வாங்க 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 உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க, இப்படி உட்காருங்க. வாங்க, நீங்க உட்காரு. கோபி, வா, இப்படி உட்காருப்பா. சம்பந்தா, டேய் சம்பந்தா, சீக்கிரம் வாடா. யாரும் வந்திருக்கா பாரு.
வணக்கம். லைவ் மச்சான் நல்லா இருக்கீங்களா ஆல் சிஸ்டர் நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கேன். டேய், அப்புறம் பேசிக்கலாம். உடனே கடைக்கு போயிட்டு 30 வடை 30 மைசூர் பாக்கு சீக்கிரம் வாங்கிட்டு வா. சரிப்பா? சித்தப்பா 30 வடை 30 மைசூர் பாக்கு வாங்கிட்டு வர சொல்றேன். இவருக்கு என்னாச்சு? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ள மனசு மாறிட்டாரோ? இவ்வளவு தூரமா? இருந்தாலும் படிச்சிருக்காருல்லடா, அவரும் அறியாம ஏதோ ஒரு எழுத்து ஞாபகத்துக்கு வந்திருக்கு, மாறி இருக்காரு. என்ன சித்தப்பா குழப்புறீங்க? எனக்கு என்னமோ இவர் செய்யல. டேய், வடை வரட்டும்டா. என்ன நடக்குதுன்னே தெரியல. இவன் வேற பயமுறுத்துறான். அப்பனா அப்படியே உரிச்சு வச்சிருக்கான். எடுங்க எடுங்க எடுங்க. எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்க இந்தாங்க. எடுங்க. நீங்கள் எடுங்க. தட்டப்படி சம்மந்தம் என்னப்பா? ஒருத்தர் விடாம எல்லாரும் கொடுப்பா ஒன்னு எடுங்க கொடு கொடு. கொட்டிடுமா அண்ணா எடுத்துக்கிறேன். இத பாருங்க, ஊருக்காரங்க எல்லாம் கூச்சப்படாம சந்தோஷமா சாப்பிடணும். நம்ம வீட்டுல முக்கியமான நிகழ்ச்சி நடக்க போகுது. அதுல நீங்க கலந்துக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை எல்லாம் வர சொல்லி இருக்கேன். சித்தப்பா ஏதோ பெருசா பிளான் பண்றாரு போல இருக்கு. ஆமாண்டா அண்ணன், ஏதாவது வில்லங்கம் பண்ணுவார் போல தெரியுது அண்ணன்.